வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கிழக்கு சீமை திரைப்படத்தில் நடித்த பேச்சி ஞாபகம் இருக்கா, அந்த நடிகை தான் இவங்களா, அடையாளம் தெரியாமலே போயிட்டாங்களே, அவங்களுடைய புகைப்படம் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கிழக்கு சீமை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பேச்சி கேரக்டர் மறக்க முடியாது. இந்த கேரக்டரில் நடித்த நடிகை அஸ்வினி இப்போது எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவில் அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்ட படங்கள் பட்டியலில் முன்னணியில் இருப்பது பாசமலர் திரைப்படம் தான். இந்த படத்திற்கு பிறகு அடுத்து ஒரு படம் எடுத்தால் அது நிச்சயமாக கிழக்கு சீமையிலே திரைப்படம் தான். இந்த படத்தில் பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தாலும் கதாநாயகியாக நடித்த பேச்சி கேரக்டர் மறக்க முடியாது. இந்த கேரக்டரில் நடித்த நடிகை அஸ்வினி இப்போது எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? கடந்த 1993 ஆண்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான படம் தான் கிழக்கு சீமையிலே. அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்தில் விஜயகுமார், ராதிகா, நெப்போலியன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதே போல் நடிகர் விக்னேஷ் விஜயகுமாரின் மகனாக, அஸ்வின் ராதிகாவின் மகளாகவும் நடித்திருந்தாங்க. வடிவேலு, விஜி சந்திரசேகர், சூரியகாந்த் உள்ளிட்டோர் பலருமே இந்த படத்தில் நடித்திருந்தாங்க. இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் முதல் முறையாக கிராமத்து பின்னணியில் இசையமைத்த படம் வெற்றி படமாக அமைந்தது. குறிப்பாக இதில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அனைத்துமே இன்று வரை பேசப்பட்ட பாடல்களாக நிலைத்து நிற்கிறது. மானூத்து மந்தையிலே பாடல்கள் இன்றும் திருமண வீடுகள் ஒலிக்கும் முக்கிய பாடல்களாக நிலைத்திருக்கிறது. தனது தங்கையாக எதையும் செய்து துணிந்த அண்ணனின் பாசத்தை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் விக்னேஷ் நடித்த சீனு கேரக்டர், அஸ்வினி நடித்த பேச்சு கேரக்டர் தான் ஜோடி. இவர்கள் இருவருமே இடையான காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. குறிப்பாக இருவருமே ஆடும் ஆத்தங்கர பாடல் காதல் ரிங்டோனாக இருந்தது. இதில் பேச்சு கேரக்டர் நடித்த நடிகை ஆர்வி அஸ்வின் பாரதிராஜாவின் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த படத்தின் மூலம் தான் நெப்போலியன் சினிமாவுக்கும் வந்தார் என்றும் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு உண்மைதான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு சீமை படத்தில் நெப்போலியன் மகள் ஆர்வி அஸ்வின் இந்த படத்திற்கு பிறகு புதுப்பட்டி பொண்ணு தாய், பெரிய தம்பி, விஜயகாந்தின் கள்ளலர்கள் உள்ளிட்ட படத்தில் நடித்தார். கடைசியாக ஓரம்போ படத்தில் இவங்க சமீபத்தில் வெளியான கல் வெப் தொடரில் சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்கும் ஸ்டைலை பார்த்து ரசிகர்கள் பலருமே கிழக்கு சீமை படத்தில் நடித்த பேச்சியா என்று இவங்க கேட்டு வருகிறாங்க. இதனிடையே தன்னுடன் இணைந்து நடித்த விக்னேஷை சமீபத்தில் ஒரு பேட்டி நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்ததாகவும், முதல்ல அவரிடம் பேச தயங்கியதாகவும், அவங்க தனது கணவர் சொன்னதால் அவரிடம் பேசினேன், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவருடன் பழைய நினைவுகளை பகிர்ந்ததாகவும் அஸ்வினி அவங்க கூறியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.